இன்னைக்கு நாம சுய தரிசனம் அப்படிங்கிற தலைப்புல கொஞ்ச நேரம் சிந்திக்கலாம். ஒரு ஞான களஞ்சிய கவி, மனிதனென்ற உருவிலே மக்களுண்டு மாக்கள் உண்டு, மனமறிந்த தேவருண்டு, மதிநிலைத்த மனிதருக்கு மனம் அறிந்து மனம் இதமாய் மாக்களுக்கும் மக்களுக்கும் மனமு வந்து தொண்டாற்றும் மாமுனிவோன் முழு மனிதன் அப்படின்னு அருள் தந்தை அவர்கள் ஒரு கவி கொடுத்திருக்காங்க. மனிதன் என்ற உருவிலே மக்கள் உண்டு மாக்கள் உண்டு. அதாவது மனிதன் எப்படி இருக்கான்னா, கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவையா மனிதன் இருக்கான். அப்ப மனிதனுக்குள்ள விலங்கும் இருக்கு, மனிதனுக்குள்ள கடவுளும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கடவுள் தன்மையோட மனிதன் எப்ப வாழ்றானோ அப்பதான் வாழ்க்கை முழுமையடைந்து மனிதன் முழுமையாகிறான் அப்படிங்கிறத அருள் தந்தை அவர்கள் சொல்றாங்க. மனிதன் எப்ப முழுமை அடையறான் அப்படின்னா, அவன் தன்னோட சுயத்தை உணரும் போது முழுமை அடையறான். இறைநிலையோட உச்சக்கட்ட படைப்பே மனிதன்கிறதால இறைநிலை மனிதனுக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கைய கொடுத்திருக்கு. எப்படின்னா, மத்த ஜீவராசிகளை போல இல்லாம மனிதன் சாதாரணமா ஒரு ஜீவனா வாழ்ந்து வாழ்க்கைய முடிச்சுக்க முடியாது. ஏன்னா மனிதனுக்கே தெரியாம மனிதன் கிட்டக்க ஒரு மிகப்பெரிய ஆற்றல் இருக்கு. அது என்ன அப்படின்னா, அதுதான் அவன் தன்னோட சுயத்தை உணர்றது அப்படின்னு. இப்ப சுயம்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இப்ப நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இன்னைக்கு தலைப்பும் சுய தரிசனம் அப்படிங்கிறது தான். நம்ம தெய்வ தரிசனம், அப்புறம் விஸ்வரூப தரிசனம், ஆத்ம தரிசனம் அப்படின்னு இப்படி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அதே போல சுய தரிசனம் அப்படிங்கிறதும் இருக்கு. என்ன அப்படின்னா, சுய தரிசனம் அப்படின்னு சொல்லும் போது இதுல சுயம்னா அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா, தன்னை அறிந்து கொள்வதுதான் சுயம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எப்படின்னா, நான் எப்படி இருக்கணும், என்னோட இருப்பு என்ன, என்னோட இயல்பு என்ன, என்னோட பலம் என்ன, பலவீனம் என்ன, என்கிட்ட இயல்பா என்னென்ன குணங்கள் இருக்கு அப்படிங்கிறது நம்மள நாமே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆய்வு தான் சுயம் அப்படின்னு சொல்றது. நம்ம செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இப்ப மனிதன் இப்ப இந்த உலகத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மனிதன் உள்பட எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு தகுதியை இறைநிலை கொடுத்திருக்கு. அப்படி ஸ்பெஷலே இல்லாத ஜீவராசி எதுவுமே இல்லைன்னு அப்படியே சொல்லலாம். இறைநிலை எல்லாத்துக்குள்ளயுமே ஒரு ஆற்றலை வச்சுதான் அனுப்பியிருக்கு. நம்ம இப்ப ஒரு தூக்கணாங்குருவியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட அது கூடு கட்டுறத பார்த்திருக்கோம் இல்லையா? அது எப்படின்னா, தர்ப்ப புல்ல போலவே நாணல் வகையை சேர்ந்த ஒரு புல் இருக்கு. அந்த புல்லை எடுத்துட்டு அந்த நாரை தான் எடுத்து வச்சு அது கூடா கட்டும். தென்னை ஓலையில கூடு கட்டும். எதுக்கு அந்த புல்லை எடுத்துட்டு கட்டுதுன்னா, அந்த புல்லுக்கு தண்ணியும் வெப்பத்தையும் உறிஞ்சக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. அதனோட பாதுகாப்புக்காக தான் அது அந்த புல்லை கொண்டு கூடு கட்டுது. அதே மாதிரி நம்ம தேனியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட, தேனி மழைக்காலங்கள்ல அதனால தேனை சேகரிக்க முடியாது அப்படிங்கிறதுனால என்ன செய்யும்னா, அப்பப்ப இப்பெல்லாம் என்ன பண்ணுதோ, போய் மலர்கள்ல இருக்கிற அந்த மகரந்தத்தை எடுத்துட்டு தேனை சேமிச்சு என்ன பண்ணும், அது ஒரு அந்தரத்துல கீழே விழாத வகையில ஒரு திரவத்தை சுரந்து அது மேல தேனடைய அது சேர்த்து வச்சிருக்கும். சிலந்தி கூடு நம்ம பார்த்திருக்கோம். அதே மாதிரி சிலந்தி கூடு கட்டுச்சு அப்படின்னா அதுக்குள்ள வர்ற உயிர்களை அது சாப்பிடுறதுக்கு. இது என்னன்னா எதுக்கு சொல்றது அப்படின்னா, எல்லா உயிர்களுக்குள்ளேயும் ஒரு திறமையும் ஒரு ஆற்றலையும் இறைநிலை வச்சிருக்கு. அப்ப இந்த தூக்கணாங்குருவிய கூட பார்த்துதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அது ஒரு பெரிய இன்ஜினியர். அதை பார்த்துதான் மனிதன் வீடு கட்டவே ஆரம்பிச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தேனீயை பார்த்தா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சாப்பாடு உணவு சேமிச்சு வைக்கிற பழக்கம் அதை பார்த்துதான் கத்துக்கிட்டது. அதே மாதிரி எறும்பும் அப்படிதான்.
மழைக்காலங்கள்ல உணவை சேர்த்து வைக்கும். இப்படி என்னன்னா சிலந்திய சொல்லும் போது அது அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்ப என்னன்னா எல்லா உயிர்களுக்குள்ளயுமே வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்கதான் செய்யுது. அப்ப மனிதன் வந்து என்ன பண்ணினா அப்படின்னா இயற்கையோடு இணைஞ்சு அதெல்லாத்தையும் பார்த்து பார்த்து கத்துக்கிட்டு தனக்கும் என்ன பண்ணினா அப்படின்னா தன்னோட வீடு அப்படித்தான் அமைச்சுக்கிட்டான். உணவை சேமிச்சு வைக்கிற பழக்கம் அப்படிதான் வந்தது. இயற்கையோட இணைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்தான். ஆனா என்னன்னா காலப்போக்குல மனிதன் என்ன செஞ்சான், தன்னோட சுயத்தை மறந்து எல்லாத்தையும் என்ன செஞ்சான்னா பகுத்து பகுத்து பார்த்து பகுத்து பகுத்து பார்க்க அந்த ஆறாவது அறிவு என்னாச்சு அப்படின்னா அவனுக்குள்ள வந்து சிந்திக்க ஆரம்பிக்குது. எப்படின்னா பிறர் பொருளை வந்து தனதாக்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு பேராசை வந்து அவனுக்குள்ள வர ஆரம்பிச்சுது. ஆறாவது அறிவு வந்து காலப்போக்குல செயல்படும் போது இது வந்து நடைமுறையில இப்பயுமே வந்து ஒரு வழக்கமா தான் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மனிதனுக்கு வந்து அதே மாதிரி எப்படி விலங்குகளுக்கு வந்து இருக்குதோ அந்த திறமையும் தகுதியும் அறிவெல்லாம் இருக்கோ அதே மாதிரி மனிதனுக்கும் இயற்கை வளங்களை செயற்கையா மாத்திக்கிற தகுதியும் திறமையும் இருக்கு. ஆனாலும் மனிதன் என்ன செய்யறான் அப்படின்னா ரொம்ப பசிக்குது அப்படின்னா என்ன செய்யறான், உணர்ச்சி வயப்பட்ட நிலையில யாராவது சாப்பாடு வச்சிருக்காங்க அப்படின்னா அதை உடனே வந்து பிடுங்கி சாப்பிடுறது. அதுக்கப்புறம் வாழ்க்கை வசதிகள்லாம் வந்திருக்கு, நிறைய பொருட்கள் ஏகப்பட்டது இருக்கு. அதை அப்படி உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாம் என்ன செய்யறது அப்படின்னா திருடுறது, இந்த மாதிரி இது. அதுக்கப்புறம் வந்து மூணாவது என்னன்னா ஒரு தனி மனிதன் அப்படிங்கிற வந்து எப்படின்னா ஒழுக்கத்துல இருந்து விலகி முறையற்ற பால் கவர்ச்சியால ஏற்படக்கூடிய குற்றங்கள் இதெல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சமுதாயத்துல வந்து இப்ப வரைக்கும் நடந்துகிட்டேதான் இருக்கு. அப்ப இயற்கை வளங்களை செயற்கை வளங்களா மாத்திக்கூடிய திறமையும் தகுதியும் இருந்து உணவுப் பொருளை தானே உற்பத்தி செஞ்சுக்கலாம். அதுக்கு உண்டான போக்குவரத்து வசதி இருக்கு, எல்லாமே பண்ணிக்கலாம். ஆனாலுமே மனிதன் செய்யக்கூடிய குற்றங்கள் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி குற்றங்கள் செய்யும் போது என்ன ஆகுது அப்படின்னா இது சமுதாயத்துல இப்ப வரைக்கும் இருக்கு. மனிதன் வந்து தான் மட்டும் வாழல, சமுதாயம் இயற்கை இதனோட இணைஞ்சு வாழக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கும் போது இது சமுதாயத்துல ஒரு பெரிய குற்றமா தான் இப்ப வரைக்கும் இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா பால் கவர்ச்சியால ஏற்படக்கூடிய குற்றங்கள் வந்து பிற உயிரோட மதிப்பை உணராததுனால மனிதன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா தன்னோட சுயத்தை மறந்ததுனாலதான் இன்னொரு ஒரு உயிரோட மதிப்பை உணர முடியல. தனக்குள்ள இருக்கிற வந்து அந்த தெய்வத்தன்மை வந்து வெளிப்படாம இருக்குது. ஏன் என்ன காரணம் அப்படின்னா அந்த 5 புலன்கள் வழியாவே வந்து வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருக்கு. அதனாலதான் என்ன ஆகுது அப்படின்னா கருமையத்து வழியா வித்து தொடரா பதிவுகள் வந்து வந்துகிட்டே இருக்கு. இந்த களங்கம் வந்து எப்படி வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஓரறிவு தாவரம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது எப்படின்னா இறைநிலையிலேருந்து இப்ப வந்து இறைநிலையோட ஒரு தன்மாற்ற சரித்திரம் இந்த களங்கம் எப்படி வந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இறைநிலையோட தன்மாற்ற சரித்திரம் எப்படின்னா இறைநிலை வந்து சுத்த வெளிதான் என்னாச்சு, அணுவாச்சு, அப்புறம் பஞ்சபூதங்கள் ஆச்சு, அதுக்கப்புறம் தன்மாத்திரைகள் ஆச்சு இல்லையா. அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம், மனம் அப்படிங்கிற ஒரு 6 நிலைகளை தன்மாத்திரையாகி ஜீவன் அப்படிங்கிற நிலையில வந்து எப்படின்னா அமீபா ஒரு செல் உயிர் அந்த ஒரு நுண் உயிர்ல தொடங்கி மனிதன் வரைக்குமே வந்து வந்தாச்சு. இப்ப இந்த ப்ராசஸ் எப்படி நம்ம வந்து ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப வந்து கடல்ல வந்து தண்ணி இருக்கு, சூரியனோட வெப்பத்தால வந்து அந்த தண்ணி வந்து ஆவியாகுது. ஆவியான தண்ணி வந்து என்ன செய்யுது, மேல மேகத்துக்கு போகுது, மேகத்துல போய் மிதந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அந்த ஆவியான அந்த தண்ணி வந்து தூய்மையா இருக்கு, மேகமும் வந்து தூய்மையா தான் இருக்கு. அந்த மேகம் திணிவு பெறும்போது என்ன ஆகுது அப்படின்னா அது அழுத்தமாகும் போதுதான் வந்து என்ன ஆகுது, நமக்கு மழையா திரும்பி பூமிக்கே வருது. அப்ப கடல் நீரும் தூய்மைதான், அந்த மழை நீரும் தூய்மைதான், மேகமும் தூய்மைதான். ஆனா எல்லாமே தூய்மையானதா இருக்கு. ஆனா அது வந்து கீழே பூமிக்கு வரும்போது ஒரு 2 அடிக்கு மேல வரைக்கும் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து தூய்மையா இருக்கு. அதே இது பூமியில வந்து விழும்போது எப்படி ஆகுதுன்னா அது கங்கையில ஏதாவது ஆறுலயோ குளத்துலயோ ஏரியிலயோ எங்க விழுந்தாலுமே அது வந்து என்ன சொல்றாங்க, அது வந்து கங்கையில விழுந்ததுன்னா அது வந்து புனிதமான தீர்த்தம் சொல்றாங்க. அதுமாதிரி சாக்கடையில விழுந்ததுன்னா அது வந்து எதுக்குமே வந்து பிரயோஜனம் இல்லாம போயிடுது. ஆனா ரெண்டுமே வந்து மழை தண்ணி தான். ஆனா அது வந்து விழுந்த இடத்தை பொறுத்துதான் வந்து
அதனோட புனிதத்துவமும் இருக்கு, கலங்கப்பட்ட நிலை அப்படிங்கிறது இருக்கு. அப்ப இதுல புனிதத்துவம் அப்படிங்கிறது எது வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆறறிவு மனிதன் வரைக்கும் வந்தாச்சு. புனிதமும் இருக்கு, கலங்கமும் இருக்கு. அப்ப அந்த ஆறறிவுல ஓரறிவுன்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த தாவரம். தாவரம் வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து அது வந்து புனிதத்தன்மையோட தான் அது இருக்குது. அதாவது என்னன்னா, தாவரம் வந்து ஓரறிவு தாவரம் அப்படின்னு சொல்லும்போது, அதுல வந்து களங்கங்கள் வந்து இல்ல. அப்படின்னு அருள் தந்தை அவர்கள் சொல்றாங்க. இது வந்து எப்படின்னா, அ எப்படி இந்த மாதிரி இந்த களங்கம் எல்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன? அப்படின்னு பார்த்ததுக்கு தான் நம்ம இந்த ப்ராசஸ் இது சொன்னது. இப்ப இந்த களங்கம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஓரறிவு தாவரம் இருக்கும் புனிதத்தன்மையோட இருக்கு. இப்ப நம்ம வந்து ஒரு அந்த தாவரத்துல இருக்கிற ஒரு பூவையோ, இல்ல வந்து ஒரு இலையையோ நம்ம கிள்றோம் அப்படின்னா, அது வந்து பிரபஞ்சத்துல ஒரு அதிர்வ கொடுக்கும். அந்த அதிர்வு என்னன்னா, தாவரத்தோட கருமையமா இருக்கக்கூடிய விதையில வந்து அது வந்து பதியாது. ஆனா, பூமியில வந்து அது வந்து ஏன் பதியாது அப்படின்னா, பூமியில அதனோட வேர் வந்து இணைஞ்சிருக்கிறதுனால, அந்த இணைப்பு வந்து அந்த வேரோட இருக்கிறதுனால, அது வந்து சமன் செஞ்சிடும். அதனால தாவரத்துக்கு வந்து அது வந்து துன்பமாவும் இருக்காது, வலியாவும் இருக்காது. அதனால அங்க வந்து களங்கம்ங்கிறது வந்து கிடையாது. ஆனா, பூமியில வந்து தாவரத்துல இருந்து விதை வந்து பூமியில விழும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அது மறுபடியும் வந்து தாவரமா மாறும். அப்படி மாறாம இருந்துச்சு அப்படின்னா, அதிலிருந்து தான் என்ன ஆகுது, அந்த விதையில இருந்து தான் என்ன காந்தம் என்ன ஆகும், அந்த காந்தம் அழுத்தமாகி அதுவே வந்து புழுவா 2வது அறிவா வருது. அப்ப எந்த தாவரத்துல இருந்து புழு வந்ததோ, அதனோட இலைகள கடிச்சு சாப்பிட ஆரம்பிக்குது. அப்ப இந்த புழுவுக்கு வந்து தொடு உணர்வு, சுவை உணர்வுங்கிற 2 சென்ஸ் இருக்கு. இந்த இலைய சாப்பிட்டு வர்ற புழுவுக்கு வந்து அந்த இலையோட தன்மை இருக்கும். இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, அப்புறம் இந்த எப்படி தெய்வத்தோட தன்மை எல்லாத்துலயும் இருக்குன்னு சொல்ற மாதிரி, அந்த இலையோட தன்மை வந்து புழுவுக்குள்ளேயும் இருக்கு. சில பூச்சிகள வந்து நசுக்கினா தெரியும். ஒரு பச்சளை ஒரு வாசனை வந்து வரும். அதே போல அதுக்கு பசிக்கும்போது இலைய வந்து அது என்ன பண்ணும், சாப்பிடும்போது அதனோட தன்மை அதுல இருக்கும். அது சில சமயங்கள்ல என்ன செய்யும் அப்படின்னா, இலைன்னு நினைச்சு பக்கத்துல இருக்க இன்னொரு புழுவ நசுக்கி சாப்பிடும்போது தான் என்ன ஆகுது அப்படின்னா, முதல்ல குற்றம்ங்கிறதே அங்க வருது. அதாவது களங்கத்தோட முதல் பதிவு வந்து அங்கதான் வந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நம்ம அருள் தந்தை அவர்கள் வந்து சொல்றாங்க. அப்ப அந்த புழுவ கடிச்சு கடிச்சு சாப்பிடும்போது, அந்த புழுவும் சரி, அதுக்கு உணவாகுன அந்த புழுவுக்கும் சரி ஒரு பதிவு வருது. அப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த புழு நினைக்குது, எனக்கு வந்து கண் இல்லாததுனால தான் நான் வந்து இன்னொரு உயிரை வந்து நான் வந்து இந்த மாதிரி சாப்பிட்டாச்சு அப்படின்னு நினைக்கும் போது அதனோட அழுத்த பதிவு தான் என்ன ஆகுது, 3வது 4வது 5வது அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா அத்தனை உயிரினங்களும் வந்து 6 அறிவு வரைக்கும் மனிதன் வரைக்கும் வருது. அப்ப தன் உணவுக்காக இன்னொரு ஜீவனை சார்ந்து வாழணும் அப்படிங்கிற நியதி வந்து விலங்குகள் கிட்டக்க வந்து இருக்கு. ஆனா இந்த களங்கமே வந்து என்ன ஆகுது அப்படின்னா மனிதன் கிட்டக்க வந்து தொடருது. இன்னொரு உயிர் வாழற அந்த சுதந்திரத்தை பறிக்கிறது, வதைக்கிறது, அப்புறம் கொல்றது, இதெல்லாமே என்ன அப்படின்னா மனிதனோட கருமையத்துல காலங்காலமாவே வந்து இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இந்த இதெல்லாம் செய்யறதுனால அந்த பதிவுகள் எல்லாமே இருக்கு. ஆனா இதெல்லாம் வந்து நீக்கப்படணும். ஆனா இந்த பதிவுகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அதனால என்ன ஆகுதுன்னா பாவப்பதிவு, உடல்ல நோய், உள்ளத்துல களங்கம், வாழ்க்கையில சிக்கல் அப்படிங்கிறது மனிதனுக்கு எப்பயுமே இருந்துகிட்டு இருக்கு. ஆனா இதுக்கு வந்து அருள் தந்தை அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மனிதன் வந்து வரும்போது சிந்தனை ஆற்றலோட முழுமையான அறிவு நிலையில இல்ல. ஏன்னா விலங்கிலிருந்து வந்த மனிதன் வந்து விலங்கு எப்படி வாழ்ந்ததோ அப்படியே தான் வாழ்ந்தான். அதனால அந்த களங்கம் வந்து மனிதனிடத்துல வந்து அப்படியே தொடர்ந்துகிட்டு இருக்கு. அது வந்து தான் வந்து செய்யறது வந்து பாவமா, அது வந்து குற்றமா அப்படிங்கறது வந்து அது அவனுக்கே தெரியல. ஏன்னா மனிதனுக்கு வந்து பல லட்சங்கள் வருடங்களுக்கு முன்னாலேயே வந்து மனிதன் வந்ததால இயற்கையோட இணைஞ்சு வாழ்ந்த வாழ்க்கை அவனோட சிந்தனை திறன், அதனால அந்த இயற்கையோட இருந்ததுனால அவனோட சிந்தனை திறன் வந்து அந்த அளவுக்கு வளரல, குறைவாவும் இருந்தது. ஆனா அறிவு வளர்ச்சி அடைஞ்ச இந்த விஞ்ஞான யுகத்துல வந்து இன்னொரு உயிர் வாழும் சுதந்திரத்தை
பறிக்கிற அந்த இது செயல் வந்து இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு. அந்த தவறு இன்னும் நடந்துகிட்டு இருக்கிறதுனால மனிதன் வந்து தன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சுயத்தை இழந்துடுறான். இயற்கையாவே மனிதன் கிட்டக்க அன்பும் இருக்கு, கருணையும் இருக்கு, பொறுமை, இந்த குணங்கள் எல்லாமே அவன் கிட்டக்க இருக்கு. ஆனா இந்த பிறர் வளம் பறித்தல்ங்கிற இந்த இதுல களங்கத்தை வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறதுனால தன்னோட சுயத்தை மணந்து துன்பத்தையே வந்து அவன் வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சொல்ற. அப்ப இவன் அந்த மனிதன் வந்து அதுல இருந்து விடுபட்டு வெளியில வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு குருவோட வழிகாட்டுதல் வந்து அவசியம். அப்ப அகத்தவத்தின் மூலமாதான் மனதோட அலைச்சொழலை வந்து குறைக்கும் போதுதான் இறைநிலையே வந்து தனக்குள்ளேயும் இருக்கு, எல்லா தோற்ற பொருளாவும் இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்து இருக்கும் போதுதான் வந்து செய்யக்கூடிய செயல்கள்ல வந்து தீர்த்தம் வரும். அப்ப தன்னை உணரணும். அதுக்கு மனிதன் வந்து தன்னை உணரணும். எப்படி ஒரு மரம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது தன்னோட இலைகளை எல்லாத்தையும் உதிர்த்தா கூட அந்த மரம் வந்து அப்படியே போயிடுறது கிடையாது, இறந்துடுறது இல்லை. வேண்டாதது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு என்ன செய்யுது, புதிய இலைகளை வந்து துளிர்த்து மறுபடியும் அது வந்து மத்தவங்களுக்கு பயணம் கொடுக்குது. அது போல மனிதனை என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு குருவின் வழிகாட்டுதலோட தன்னோட வாழ்க்கை பயணத்துல துன்பத்துல இருந்து விடுபட்டு தான் வந்த நோக்கத்தை உணர்ந்து மாத்தி யோசிக்கணும். இப்ப நம்ம ரோட்ல போய்கிட்டே இருக்கோம், டேக் டைவர்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ரூட்டை மாத்தி திரும்பி வரோம் இல்லையா. அதனால இந்த கலங்கப்பட்ட பதிவுகளோடயே வாழ்க்கைய வந்து நடத்திக்கிட்டு இருக்காம குருவோட வழிகாட்டுதல் இருக்கும் போது அகத்தவம், அகத்தாய்வு, உடற்பயிற்சி, காயக்கல்பம் இந்த மாதிரி பயிற்சிகள் எல்லாம் கத்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை வந்து மாத்தி யோசிச்சு சிறப்பா இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்ற. அப்ப எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் கொடுக்காம எப்படி இருக்கணும் அப்படின்னா தனக்கும் துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அறநெறியை பின்பற்றணும். என்ன அறநெறி அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், ஒழுக்கம், கடமை, ஈகை அப்படிங்கிற இந்த மூன்று படி இந்த இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணினாலே வந்து மத்த உயிர்களுக்கு வந்து நம்ம துன்பம் கொடுக்காம இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாரு. ஒழுக்கம் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்குமே தெரியும், நம்ம தவம் முடிஞ்சோடனே சொல்றதுதான் நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும். அப்ப இந்த இரண்டொழுக்க பண்பாடை வந்து நம்ம வந்து தவறாம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதே நேரத்துல கடமை அப்படின்னு சொல்லும் போது நம்ம வாழ்ற வாழ்க்கை வந்து எப்படின்னா சுயநலம் இல்லாம பொதுநலத்தோட இந்த சமுதாயத்துக்கு நம்மளால முடிஞ்சதை செய்யணும். ஈகை அப்படின்னு சொல்லும் போது துன்பப்படுற உயிர்களுக்கு நம்மளால என்ன உதவி செய்ய முடியுமோ அதை வந்து நம்ம செய்யணும். அப்ப இந்த 3 நெறிகளை வந்து நாம கடைபிடிக்கணும். இப்ப நம்ம சுயத்தை உணரணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப ஒரு ஒரு காட்டுல என்னாச்சு, இப்ப நம்ம சொல்ற மாதிரியே ஒரு காட்டுல வந்து ஒரு ஒரு 10 ஆட்டுக்குட்டிங்க காட்டை தாண்டி எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. அப்ப அது கூட வந்து அப்பதான் பிறந்த குட்டி ஒண்ணு, ஒரு புலிக்குட்டி ஒண்ணு, சிங்கக்குட்டி ஒண்ணு என்ன ஆகுதுன்னா அது அதோடய சேர்ந்து போயிடுது, அந்த ஆடுங்களோட சேர்ந்து போயிடுது. அப்ப என்ன ஆகுதுன்னா அது கூட்டத்தோட கூட்டமா அது வந்து அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்கு. ஆனா அந்த ஆட்டுக்குட்டிக்கு நடுவுல இருக்கிற சிங்கக்குட்டிக்கு வந்து தான் சிங்கம் அப்படிங்கிறது தெரியல. என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஆடுங்கள்லாம் சாப்பிட போற மாதிரி அது போய் புல்ல சாப்பிடுது, என்னென்ன இலை தழைகள் எல்லாம் சாப்பிடுது. அப்புறம் அது எப்படி மேனு கத்துற மாதிரி இந்த சிங்கக்குட்டியும் அப்படியே கத்துது. அப்ப என்ன ஆகுதுன்னா திரும்பி அந்த காட்டு வழியா போன அந்த கூட்டம் வந்து திரும்பி அதே மாதிரி உள்ள வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா அது அந்த காட்டை அந்த பக்கம் தாண்டி போகணும். அப்ப ஒரு சிங்கம் மட்டும் பாக்குது, என்ன இது நம்ம குட்டியாச்சு, இது எப்படி அதோட போய் சேர்ந்தது அப்படின்னோடனே போய் கேக்குது, நீ வா, நீ வந்து இந்த கூட்டத்துல இருக்கிறவனே கிடையாது, உனக்கு இந்த இடம் வந்து சரி கிடையாது, நீ என் கூட வானோடனே அது வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது அந்த சிங்கக்குட்டி. இல்ல இல்ல நீ வந்து வா, உன்னை நான் வந்து நீ யாருங்கிறத நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கம் என்ன செய்யுது அப்படின்னா கூட்டிட்டு போய் பக்கத்துல இருக்கிற ஒரு குளத்துல வந்து அது தன்னோட முகத்தை வந்து காமிச்சு நீயும் காட்டு அப்படின்னு சொல்லுது. அப்ப என்ன செய்யுது அப்படின்னா அந்த சிங்கக்குட்டி என்ன பண்ணுது, அந்த குளத்துல தன்னோட முகத்தை பாக்குது. பார்க்கும்போதுதான் தெரியுது நான் வந்து அந்த ஆட்டு கூட்டத்தோட இத்தனை நாள் சேர்ந்து இருந்தோம், அப்ப நம்ம குடும்பம் வந்து அது இல்ல இதுதான் அப்படிங்கறத அது தன்னை பார்த்து தெரிஞ்சுக்குது. அப்ப அது வரைக்கும் ஆடு மாதிரி மேமேன்னு கத்திட்டு இருக்குது என்ன செஞ்சது அப்படின்னா சிங்கம் மாதிரி கர்ஜிக்க ஆரம்பிக்குது. இப்படி விலங்குகள் எல்லாமே வந்து தன்னோட சுயத்தை உணர்ந்து அதுக்கேத்த மாதிரி வாழ்க்கை இயற்கையோடு இணைஞ்சு வாழுது. மனிதனும் அப்படிதான். என்னன்னா அதே மாதிரி நம்ம சுயத்தை உணர்ந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த அன்பும் கருணையும் எல்லாமே வெளிப்படணும் அப்படின்னா நாம இந்த அறநெறிகளை கடைபிடிக்கும் போதுதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தன்மை வெளிப்படும். அப்பதான் அந்த தெய்வத்தன்மை வெளிப்படும் போதுதான் சுய தரிசனமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன்.
நன்றி அம்மா, வாழ்க வளமுடன்.